விஷ்ணுமூர்த்தி தள்ளி பட்டாசு கொடுத்து ஒரே நிமிஷம் கரெக்டாக இருக்கும் பட்டாசு அந்த தள்ளி தள்ளி கூட இங்கே கூட வாங்க இல்லை கொஞ்சம் எவ்வளோ பண்ண भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय போயினா வீடியோ போயினா இது தேவனி அடிபட்டுச்சு அண்ணல் அம்பேத்கரின் புகழ் அண்ணல் அம்பேத்கரின் புகழ் அண்ணல் அம்பேத்கரின் புகழ் அண்ணல் அம்பேத்கரின் புகழ் பாரத் மாதா கி மணி மாத்தி பண்ணிட்டேன் மணி வீடியோ அம்பேத்கர் போட்டோட சேர்த்து வேணா 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 அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சிறப்பு கண்டிதம் காங்கிரஸ் எப்படியெல்லாம் அம்பேத்கரை அவமானப்படுத்தியது. 70 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் அண்ணலுக்கு பாரத ரத்னா மறுக்கப்பட்டது. பாராளுமன்றத்தில் அண்ணலின் படத்தை கூட நிறுவுவதற்கு காங்கிரசுக்கு மனம் வரவில்லை. அம்பேத்கரின் சிறந்த எழுத்தினை பராமரிப்பில்லாமல் கிடப்பில் போட்டது காங்கிரஸ். அவர் சார்ந்த 5 இடங்களுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கப்படவில்லை. அண்ணல் சார்ந்த நிகழ்வுகளை காங்கிரஸ் எப்போதுமே முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. மேலும் நேரு இருமுறை 1952 முதல் 1954 முதல் அண்ணலுக்கு எதிராக ஆட்களை நிறுத்தி தோற்கடித்தார். காங்கிரஸ் ஷாம் பெட்ராடோ அரசியல் சாசனத்தை அம்பேத்கர் உருவாக்கினார் என பொய்யாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. மாறாக பிஜேபியின் கூட்டணி ஆட்சியில்தான் அண்ணலுக்கு பாரத ரத்னா கௌரவப்படுத்தப்பட்டது, வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டது. 1990 பிஜேபி கூட்டணி ஆட்சியில்தான் மிகப்பெரிய வெண்கல சிலை மைய மண்டபத்தில் நிறுவப்பட்டது. திரு வாஜ்பாய் ஆட்சியில் அவருக்கு நினைவு இல்லம் கட்ட தொடங்கப்பட்டது. திரு உலகம் போற்றும் உன்னத தலைவர் மோடி அண்ணலின் நினைவு இல்லத்தை கட்டி முடித்து அவர் சார்ந்த 5 இடங்களை பஞ்ச தீர்த்த என அறிவித்தார். அவர் பிறந்த தினமான ஏப்ரல் 14 தேசிய விடுமுறை நாளாக
அறிவித்தது பிஜேபி அரசுதான். ராஜ்யசபா எம்பியாக பிஜேபியின் தாய் அமைப்பான ஜனசங்கம் ஆதரவு அளித்தது. மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அண்ணலை நினைவு கூறும் விதமாக நவம்பர் 26 அரசியல் அமைப்பு தினமாக அறிவித்தார். இதிலே உலகம் போற்றும் முன்னணி தலைவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். அம்பேத்கர் புகழ் ஓங்குக, அம்பேத்கர் புகழ் ஓங்குக, அம்பேத்கர் புகழ் ஓங்குக. நரேந்திர மோடிஜிக்கு கையில் வச்சுக்கோங்க.